உண்மையாக டெய்லி விழுவாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற வழிகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்காரா? அதாவது நீங்கள் என்ன வழியில் போக போகிறீங்க, என்ன காரியம் செய்ய போகிறீங்க, யார்கிட்ட பேச போகிறீங்க, என்ன பேச போகிறீங்கன்ற காரியம் ஆண்டவருக்கு தெரியுமா? அதான் அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுது யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே எனக்கு ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வைக்கணும். ஒவ்வொரு காரியம் செஞ்சாலும் இல்லை ஒருத்தவங்ககிட்ட சின்ன காரியம் ஹெல்ப் பண்ணால் கூட இல்லை பேசினா கூட அது ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் நம்ம என்னைக்காவது யோசிச்சுக்கோமா? ஆனால் யோபு எப்படி தெரியுமாங்க, அவர் என்ன செஞ்சாலுமே இது ஆண்டவருக்கு உகந்த காரியமா, இது ஆண்டவர் ஹர்ட் பண்ணிடாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியமும் யோசிச்சு பண்ணுவாங்க. நிறைய வேளையில் நம்ம மனுஷங்களை பார்க்குறோம், நான் இவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, நான் கரெக்டாக பண்ணணும், ஹர்ட் ஆகாமல் பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் என்றைக்குமே நம்ம ஆண்டவரை யோசிக்கிறது இல்லை. இனிமேல் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வழிகளை உம்முடைய கைகளை நான் கொடுக்குறேன், நீங்கள் நடத்துங்க ராஜா அப்படின்னு சொல்லுவோமா? நீங்கள் ஆசிரியப்படாத இவங்களே ஆசிப்பாகாமே.